நான் எப்படி அந்த தப்பை பண்ணேன்னு தெரியல. என் பையனுக்கு வந்து வெள்ளை கொண்டக்கடலை போட்டு குருமா வச்சா ரொம்ப பிடிக்கணும். நைட்டே அதை ஊற வச்சு காலையில் வந்து உப்பு போட்டு அதை வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றினேன், சீரகம் போட்டேன், கடுகு போட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 பூண்டு, ஒரு கைத்துண்டு இஞ்சி, ஒரு 2 தக்காளி இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சி அதை வந்து சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப வந்து உப்பு போட்டேன். குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு வேக வச்சிருந்த அந்த கொண்டக்கடலையும் போட்டுட்டேங்க. நம்ம வந்து பச்சையை அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால விசில் வந்து ஒரு கூடவே விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 4 விசில் வந்து விட்டுக்கிட்டேன். விசில்லாம் அடிக்கும் போது செமையா அவ்வளோ வாசனையாக இருக்குது. ச்சே, என் பையனுக்கு சூப்பரான கிரேவி வந்து செஞ்சுட்டேன்டா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருந்தேன். குக்கரை திறந்து பார்த்தேன், செமையாக இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லியை தூவி டேஸ்ட் பண்ணி பார்த்தா சரியான உப்பு. ஐயோ, இதனோட நம்மளுக்கு வந்த சோதனைன்னு திருப்பியும் வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து தோலை மட்டும் நீக்கிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி அதை சேர்த்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க. சும்மா கொடுத்தோம்னா அவ்வளோதானே. ஒரு வெங்காய தோசை நெய்யெல்லாம் ஊற்றி சுட்டு கொடுத்தேன். அம்மா சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அப்பாடான்னு இருந்துச்சுங்க. இந்த கிரேவி வந்து டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.